பிறப்பிடமும் பூர்வீகமும். 13. ஜமீன்தாரின் வஞ்சமும் சத்யராம் நிலத்தை இழந்ததும். சத்திய பாதையிலிருந்து பிறழாமல் உலக கடமைகளை செய்வது எவ்வளவு சிரமம் என்பதை அறிய சத்யராமுக்கு வெகு காலம் ஆகவில்லை. காத்யாயினி பிறந்த சில ஆண்டுகளுக்குள் கடுமையான சோதனை ஒன்றை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த கிராமத்தின் ஜமீன்தாரனை ராமானந்த ராய் கிராம மக்களை கொடுமைப்படுத்தி வந்ததை பற்றி முன்னரே கூறியுள்ளோம். தேரேபூரை சேர்ந்த ஒருவரிடம் கோபம் கொண்டு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த ஜமீன்தார் வழக்கில் வெற்றி பெறுவதற்கு நற்பெயருடைய ஒருவரின் சாட்சி வேண்டியிருந்தது. அதற்காக சத்யராமை தமக்கு சாதகமாக சாட்சி சொல்லும்படி அவர் கூறினார். நாணயத்திற்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற சத்யராமுக்கு நீதிமன்றம், வழக்கு போன்ற சொற்களே அச்சம் ஊட்டுபவையாக இருந்தன. தன் பக்கம் நியாயம் இருந்ததால் கூட யார் மீதும் வழக்கு தொடர்வதற்காக அவர் நீதிமன்றங்களை நாடியிருக்க மாட்டார். அத்தகையவருக்கு ராமானந்த ராயின் வேண்டுகோள் ஒரு இடிபோல் தலையில் இறங்கியது. ராமானந்த ராயின் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று அறிந்திருந்தும் சத்யராம் பொய்சாட்சி கூற மறுத்துவிட்டார். தவிர்க்க முடியாதது நிகழ்ந்தது. அந்த ஜமீன்தார் சத்யராமின் மீதே பொய் வழக்கு ஒன்று தொடர்ந்து அதில் வென்று சத்யராமின் தந்தை வழி சொத்து முழுவதையும் அபகரித்து விட்டார். எனவே தேரேபூரில் ஓர் அங்குல நிலங்கூட இல்லாமல் அனைத்தையும் சத்யராம் இழந்தார். கிராம மக்கள் அவரது துன்பத்தை உணர்ந்திருந்தாலும் ஜமீன்தாரிடம் கொண்டுள்ள அச்சத்தால் அவருக்கு எந்த விதத்திலும் உதவ முன்வரவில்லை. இது நிகழ்ந்தபோது சத்யராமிற்கு 40 வயதிருக்கும். பரம்பரை சொத்தும் அத்துடன் பல காலம் உழைத்து சம்பாதித்த செல்வமும் காற்றில் கலைந்து சென்ற மேகத்தைப் போல் மறைந்து விட்டன. 14. சத்யராம் தேரே கிராமத்தை விட்டு வெளியேறல். மேகத்தைப் போல் மறைந்துவிட்டன. ஆனால் இந்த நிகழ்ச்சி அவரது நேர்மையை சிறிதும் பாதிக்கவில்லை. ஸ்ரீ ரகுவீரரின் திருவடிகளில் சரண் புகுந்தார். அவர் கெட்ட மதியுடைய அந்த ஜமீன்தாரிடம் இருந்து தப்பிக்க மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அமைதியாக சிந்தித்தார். முடிவில் தன் பரம்பரை இருப்பிடமான அந்த கிராமத்திற்கு நிரந்தரமாக விடைத்தர தீர்மானித்தார். 15. கக்லால் கோ சுவாமியின் அழைப்பின் பேரில் சத்யராம் காமார்புகூரில் குடியேறியது. காமார்புகூரை சேர்ந்த சுக்லால் கோ சுவாமியை பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம். அவரும் சத்யராமும் ஒத்த மனதினர், நெருங்கிய நண்பர்கள். சத்யராமிற்கு நேர்ந்த இழப்பை அறிந்த சுக்லால் மிகவும் மனம் வருந்தினார். தன் வசமிருந்த சில குடிசைகளை காலி செய்து அதில் நிரந்தரமாக வாசம் செய்யும்படி அவர் சத்யராமை அழைத்தார். இவ்வாறு சத்யராமிற்கு ஒரு தஞ்சம் கிடைத்தது. அந்த அழைப்பை கடவுளின் திருவிளையாடலாக கருதி சத்யராம் ஏற்றுக்கொண்டார். நன்றியால் நிறைந்த மனதுடன் காமார்புகூரை அடைந்து அங்கு வாழத் தொடங்கினார். அந்த நல்ல நண்பர் தங்க இடம் கொடுத்ததுடன் நின்றுவிடவில்லை. குடும்ப பராமரிப்புக்காக ஒரு பிகா 10 சட மதிப்புள்ள நெல் விளையும் நிலத்தையும் மனமு வந்து அளித்தார்.